TN 2026 ரீல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இது விஜய் கதையில அதான் ஏன் பாத்துடலாமா? மூவி மெயின் கேரக்டர்ஸ்ல இருந்து போவோம். ஹீரோ ஒரு எம்ஜிஆர் ஃபேன். நல்லா இருக்கீங்களா? டான்ஸ். ரெடி ராஸ்கல். காஸ்டியூம். என்ன தலைவர் ஓட்டார்ல எங்கள் டிரைவர். ரெடி ராஸ்கல். டிவிக்கெல்லாம் இப்போதான், அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, விஜய் மக்கள் இயக்கம். இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூவை பத்தி ஒன்று பேசியிருப்பாரு. பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு அதையும் விடல. அராஜக அரசாங்கம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. அந்த பகுதி விவசாயிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார். அதன் விஷயமாக எனது ரசிகர்கள் 12 லட்சம் பேரை திரட்டிக் கொண்டு கோட்டை நோக்கி பேரணி அழைச்சிருப்பேன். பாடி லாங்குவேஜ். அடுத்த கேரக்டர் இது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஏய் தம்பி, நீ கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க நாடு கூட்டணி சேர்ந்தோம்னா ஈஸி ஆட்சி அமைச்சிடலாம்னு சொன்னேன். அதுக்காக அண்ணே நீங்க எல்லாம் அனந்தமே இருந்துருவான், அவன் இந்த அரசியல் பிரிச்சிரும்னு சொல்லிட்டான். டீடைலிங் லெவல் எந்த அளவு இருக்கு பாருங்க. சிரிப்பு கூட அப்படி வச்சிருக்கானுங்க. டேய் வாரம் என்ன கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசி பேசி பாலிடிக்ஸ் கத்துக்கிட்டவன் இப்ப என்கிட்ட பாலிடிக்ஸ் பண்றான். நீ வா, உனக்கு ஒரு அடி. அண்ணன் அடிப்பாரு. உனக்கும் ஒரு அடி. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேரக்டர் புசி ஆனந்த். புசினா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே புசி பிடிக்கும். தம்பிகளா, வருவது யாரு தெரியுமா? இதுல எந்த அளவு டீடைலிங்னா ட்ரெஸ் கோட் முதற்கொண்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரே சட்டை, ஒரே பேண்ட், ஒரே ஓடி வந்தனே. அது என்னோட பயம் இல்ல, என் தலைவன். ஜூம்போ. சரி, கதைக்குள்ள போவோம். நடிக்கவே தெரியாத ஹீரோ எந்த மாதிரினா அண்ணா கீழேவா ஆசமுத்து மித்தா கோபாவரம். இப்படி ஒரு ஆளை நம்ம புசி ஆனந்த் பிடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சு நம்ம புசி ஆனந்த் வந்து கூடயே இருக்கிறாரு போல, கடைசி வரை டிராவல் பண்றாரு. நம்ம ஆளு நிறைய படம் நடிக்கிறாரு, நிறைய ஹிட் ஆயிருது. அதுவரை அந்த லிப் பிளாக் அந்த சீன்ல நடிக்காத ஆளு வந்து கடைசி படத்துல நடிக்கிறாரு. அதுல சில சலசலப்புகள். அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை. அவர் ஒய்ஃபுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, இவன் வந்து ஏதோ ஒண்ணு சைட்ல சிக்ஸ் வச்சிருக்கான். சோ குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அப்புறம் ஒரு விழா நடக்குது. என்ன விழா? அவர் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் வச்சிருக்காங்க, விஜய் மக்கள் இயக்கம். என்னடா எல்லாம் அப்படியே வருது, என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ் ரிலே. கொஞ்சம் டிலே. எதுக்கு இதெல்லாம்? நம்மளே கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரி, ஒரு ஃபேன்ஸ் ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்போ வரையும் ஃபேன்ஸா இருந்து நிறைய அந்த மன்றத்தெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியதா சீட்டு தருவாரு அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சியில இருந்து ஆளை பொறுக்கி போட்டு சீட்டு. கதையில படத்துல சொன்னேன், ஒரு சீட்டுக்கு இத்தனை சீட், வா நீ குடுக்குறியா, வா உனக்கு சீட். அப்புறம் விஜய் வந்து சொல்றாப்ல கிளைமேக்ஸ்ல, விஜய் இல்ல நம்ம படத்தோட ஹீரோ வந்து சொல்றாப்ல, நான் கூடிய சீக்கிரம் மண்டையை போட போறேன், அதனால நான் இப்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆக போறேன், உங்களெல்லாம் ஏமாத்தி காசு வாங்கியிருக்காங்க சீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு எனக்கு வந்து நியூஸ் வந்துச்சு. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுலயாவது இப்படி ஒரு சீன் வச்சாங்க. ஆனா நேர்ல அப்புறம் அதான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். இனிமே விஜய் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது வந்து அப்படியே படம். விஜய் லைஃப் மாறிதான் நடக்கும். அவரு தான்டா படமே. அடுத்த வீடியோல சந்திப்போம்.